போன கிளாஸ்ல நம்ம ரெசிஸ்டர்ஸ் இன் parallel பார்த்தோம். ரிலேட்டட் டு தட் we have seen many problems. இந்த கிளாஸ்ல கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். இப்ப கார்பன் ரெசிஸ்டர்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குறோம். அந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸ்ல இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்துக்கோங்க. இந்த லைன்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வேர்ட் ப்ராப்ளமா கொடுப்பாங்க. இது வேர்ட் ப்ராப்ளமா கொடுக்கும் பொழுது 4th லைன் 5th லைன் கிரீன் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் அப்படி ஏதோ ஒரு கலர் கொடுத்துருவாங்க. அப்ப அதுக்கு ரிலேட்டடா நம்ம வந்து கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எழுதணும். ஓகேவா? அது எப்படி எழுதுறது அப்படின்னா, இதுல மொத்தம் 3 டிஜிட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 3மே வந்து ரிலேட்டட் டு இந்த டேப்லெட் காலத்துல இருந்து நம்ம எழுத வேண்டியதா இருக்கணும். ஒரு லைன் கூட மாத்தக்கூடாது, ஒரு கலர் கூட மாத்தக்கூடாது. நிமானிக் வச்சிருக்கோம் இல்லையா? விப்ஜிஆர் 7 கலர்ஸ் படிக்கிறதுக்கு நிமானிக் வச்சிருக்கோம் இல்ல? அதே மாதிரி இதையும் நம்ம நிமானிக் வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? பி பிபி ராய், பி ராய், ROY. ஓகே, கிரேட் பிரிட்டன் ஆஃப் பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். கிரேட் பிரிட்டன் அது வந்து GB பிரவுன். கிரேட் பிரிட்டன் தானே, அதனால பிரவுன். ஓகே, வெரி குட் வைஃப், பி வெரி குட் வைஃப். இது எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்க கோல்டு சில்வர் கலர்லெஸ் இருக்குது இல்லையா? கோல்டு அதாவது டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு 5% டாலரன்ஸ், 10% டாலரன்ஸ், 20% டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து நீங்க ஹையர் கிளாஸஸ் எல்லாம் போனீங்கன்னா படிப்பீங்க. டாலரன்ஸ் லெவலு அதோட ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணிட்டு மெகா ஓம், மைக்ரோ ஓம் அந்த மாதிரி கூட நீங்க வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா? அதுல உங்களால கலர் கோட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா 5%, 10%, 20%. 5% வந்து கோல்டு கலர் லைன் இருக்கும். இங்க பாத்தீங்களா? அது கோல்டு கலர் லைன் தானே. இதே மாதிரி சில்வர் கலர் லைன் இருக்கும். அது வந்து 10%. ஒரு சிலது வந்து கலர்ஸே இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். அப்ப நம்ம வந்து கலர்லெஸ்ஸா இருக்குதுங்கிறத விடக்கூடாது. கலர்லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா 20% டாலரன்ஸ் இருக்குதே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு பிக்சர் பார்க்கலாம். இதுல இங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட். ஃபர்ஸ்ட் வருது ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் வருது செகண்ட் டிஜிட். இது வந்து டெசிமல் மல்டிப்ளையர். ஓகேவா? இது வந்து டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 பேண்ட், 4 பேண்ட், 5 பேண்ட், 6 பேண்ட் அந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து நம்ம கலர் கோட்ஸ் கண்டுபிடிச்சு பழகினா போதும். நம்ம புக்ல ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி கலர் கோட் ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பார்த்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டர்ல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து என்ன கலர் இருக்கு? கிரீன் கலர் இருக்கு. அப்போ கிரீன் கலர் கூட ரிலேட்டடான நம்பர் என்ன? 5. அடுத்ததா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கு. ப்ளூ கலரோட ரிலேட்டடான நம்பர் என்ன? 6. அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு. ஆரஞ்சோட ரிலேட்டடான நம்பர் 3. அப்ப இது வந்து மல்டிப்ளையர். அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா 56 இன்டூ 10⁻³ ஓம் அப்படி எழுதணும். அப்போ இது எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா 56 கிலோ ஓம். இந்த இடத்துல ஒரு டாலரன்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது வந்து கோல்டு கலர். இதே மாதிரி சில்வர் கலருக்கும் கலர்லெஸ் இருக்கும். ஓகே, கோல்டுக்கு வந்து 5% டாலரன்ஸ், அதே மாதிரி சில்வருக்கு 10% டாலரன்ஸ். இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க. கோல்டுக்கு 5%, சில்வருக்கு 10%. இங்கே கலர்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு டாலரன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு 20%. அப்போ இந்த ரெசிஸ்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 56 கிலோ ஓம் வித் 5% டாலரன்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலர் கோட் வந்து ரெசிஸ்டர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் இருக்கு. சப்போஸ் ரெட் கலர் இருந்ததுன்னா வேல்யூ மாறும். நம்ம வந்து ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க பழகிருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஆரஞ்சு இருக்கு பார்த்துக்கோங்க. இங்க ஆரஞ்சுக்கு வந்து என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சுக்கு வந்து 3. அப்போ அதை வந்து நம்ம 10⁻³ அப்படின்னு போடணும். 10⁻³ அப்படின்னு போட்டோம்னா என்ன? 10⁻³ அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? அப்போ 56 இன்ட்டு 10⁻³. 3 வந்து கிலோ. அப்ப 56 கிலோ ஓம். ஓகேவா? இதுல என்ன கலர் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கோல்டன் கலர்ல இருக்கு. கோல்டன் கலர் 10⁻⁻1. அப்ப இது வந்து டாலரன்ஸ் வந்து என்ன பர்சன்டேஜ்?
கோல்டன் கலர்ல இருந்ததுன்னா 10⁻⁻1 இல்லையா? அது வந்து 5%. நம்ம எழுதும்போது டாலரன்ஸ் வேல்யூ 5% எழுதணும். ஓகேவா? டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளவு எழுதணும்? 5%. சப்போஸ் இந்த இடத்துல சில்வர் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா 10% எழுதணும். கலர்லெஸ்ஸே இருந்தது அப்படின்னா 20% எழுதணும். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் அனுப்புறேன். அந்த ஒர்க் ஷீட்ல நீங்க போட்டு பழகுனீங்க அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் ஒர்க் ஷீட்ல வந்து போஸ்ட் பண்றேன். அப்போ உங்களுக்கு எப்படி அதுல ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. பட் இது மட்டும் இந்த கலர்ஸ் மட்டும் ஒரு நிமானிக் வச்சு படிச்சுக்கணும். பிபி ராய் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து பிளாக், இது வந்து பிரவுன், அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, எல்லோ. ஓகேவா? ஆஃப் இது வந்து ஒரு சென்டென்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். இது வந்து என்னது? கிரீன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. கிரீன், ப்ளூ. இதுவும் சென்டென்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது வந்து வயலட், ஜிங்கிறது வந்து கிரே. ஓகே. அதுக்கப்புறம் ஒய்ஃப்ங்கிறது ஒயிட். அவ்வளவுதான். இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க நீட் எக்ஸாம்ல. இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாரும் சொல்றதுதான், காமன் நிமானிக் தான் இது. ஆனா அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதனாலதான் பி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இது கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். பி ராய் ஆஃப் இடையில போட்டுக்கோங்க. கிரீன், கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் வைஃப். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா? அந்த கோல்டுக்கு இதுக்கு பார்த்து டாலரன்ஸ் போட்டுக்கணும். சப்போஸ் இங்க எல்லாம் வந்து 10⁻³ கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து 10⁻6 கூட கொடுப்பாங்க. அப்ப வந்து மெகான்னு எழுதணும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல ஆம், என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஆரஞ்சுக்கு பதிலா இங்க இருக்கு பாத்துக்கோங்க. ஆரஞ்சுக்கு பதிலா ப்ளூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ளூ இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10⁻6 தானே போடுவீங்க. அப்ப 10⁻6 போட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு மெகா ஆயிரும். ஓகேவா? அதனால கிலோ, மெகா, அந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிப்போம். இப்போ கலர் கோட் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். அந்த ஒர்க் ஷீட்ல நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா 2.2.4 டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக் இது. ஓகேவா? ஈஸியா எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே. இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? ஓகே. அதை பேஸ் பண்ணுன கொஸ்டின் தான் இது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஒன்னு வந்து கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். ஓகே. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நமக்கு இருக்கு. இந்த செமிகண்டக்டர்ஸ் பத்தி நிறைய பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ்ல நம்ம படிக்கிறோம். இப்ப கண்டக்டர்ஸ்ல என்ன ஆகும், இன்சுலேட்டர்ஸ்ல என்ன ஆகும், செமிகண்டக்டர்ஸ்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துக்கணும். கண்டக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கண்டக்டர்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த கான்செப்ட் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. n வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்ப நான் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கண்டக்டர்ஸ்ல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ n வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் கண்டக்டர்ஸ்ல. அதே சமயத்துல கான்ஸ்டன்டா இருக்கும். அதிகமா அதுக்கு மேல மாறாது. கான்ஸ்டன்டா இருக்கும் கண்டக்டர்ஸ்ல. ஓகேவா? சப்போஸ் நம்ம இப்போ நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், ஹீட் கொடுக்குறோம், டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறோம். அப்ப என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஏற்கனவே அது மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப அதுல ரெஸ்ட்லியா இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வேக வேகமா மோதிக்கும். எப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? வேக வேகமா மோதிக்கும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதிக்கும். அப்போ அந்த கொலிஷன் டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரிலாக்ஸேஷன் டைம் டவ், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, வேக வேகமா மோதிக்கும் பொழுது அந்த ரிலாக்ஸேஷன் டைம் குறையுமா குறையாதா?
கண்டிப்பா வந்து ரிலாக்ஸேஷன் டைம் வந்து குறையும். சப்போஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா தெர்மல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி அதிகம். அப்போ என்ன ஆகும்னா எனர்ஜியும் அதிகமாகும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதிக்கக்கூடிய அந்த கொலிஷன் டைம் இருக்கு பாத்துக்கோங்க, கொலிஷன் அது அதிகம். ஆனா அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதுற டைம் இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் சீக்கிரம் மோதிரும். அப்ப அந்த டைம் இன்டர்வல் அப்படிங்கும்போது அது டவ் இருக்குது இல்லையா, அது வந்து குறைஞ்சிருக்கும். அப்ப டவ் எப்ப குறையுதோ அப்ப ரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எல்லாம் படிச்சு வச்சிருக்கோம். என்ன படிச்சு வச்சிருக்கோம்? டவ் இஸ் ஈக்குவல் டு நீட் மீ. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு எம் என் இ ஸ்கொயர். அப்போ டெம்பரேச்சர் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். அப்ப இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இது மேல. ஓகேவா? நம்ம சொல்ல முடியாது, இது எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டவ் பாத்துக்கோங்க, டவ் ரிலாக்ஸேஷன் டைம் இது குறையுது இல்லையா, குறைஞ்சிருச்சு. மோதிக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட், சீக்கிரம் சீக்கிரம் மோதிக்குது. அப்படி இருக்கும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது வந்து கண்டக்டர்ஸ்ல. ஆனா செமி கண்டக்டர்ஸ்லயும் இன்சுலேட்டர்ஸ்லயும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் நம்ம புக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இன்சுலேட்டர்ஸ்ல பாத்துக்கோங்க, இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமி கண்டக்டர்ஸ், அதுல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹீட் அதிகமாச்சுன்னா அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்ப பாருங்க, இது ஒரு ஆட்டம் வச்சுக்கலாமே. இன்சுலேட்டர்ஸ்ல வந்து பைண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய 6 to 7 எலக்ட்ரான்ஸ். அதுவே உங்களுக்கு வந்து கண்டக்டர்ஸ்ல வந்து 1 or 2 தான் இருக்கும். பட் அது வந்து ஈஸியா வெளியே வந்து மூவ் ஆகும். அப்ப இதுல கான்ஸ்டன்டா இருக்கும் நம்பர். ஆனா இதுல நீங்க ஹீட் கொடுக்க கொடுக்க இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆயிட்டே எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும். ஓகே, அதே சமயத்துல இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது இந்த ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கு பாத்துக்கோங்க, அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா குறையறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இந்த இன்சுலேட்டர்ஸ் செமி கண்டக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது டவ்வோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் டவ்வோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆனாலும் ரோவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட இதை தனியா நான் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கான்செப்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். ஓகேவா? கண்டிப்பா ரெசிஸ்டிவிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும் மேக்சிமம். அப்படித்தான். ஓகேவா? பிரேக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். இது நமக்கு தெரியும். என்னன்னா நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு, ரோ டி. இப்போ நம்ம சாதாரணமா ரோ வந்து டெம்பரேச்சர் பேஸ்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. ஓகேவா? இந்த ஆல்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஆல்பா வச்சு இந்த டெரிவேஷன் இருக்கும். ரோ நாட் இன்ட்டு 1 + ஆல்பா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஓகேவா? இங்க ரோ டி அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கிறோம். நார்மலா ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து 20°C. அதுவே வந்து டெம்பரேச்சர் சப்போஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா 30, 40 அப்படியெல்லாம் போகுது இல்லையா, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் ரோ டி அப்படிங்கிறது. ஓகே, ரோ நாட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரை விட குறைவான ஒரு டெம்பரேச்சர், அதுதான் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். நம்ம எது வேணா எடுத்துக்கலாம், 10° எடுத்துக்கலாம், 15° எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஆனா ரூம் டெம்பரேச்சர் விட குறைவான ஒரு டெம்பரேச்சரை ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சாதாரணமா ரூம் டெம்பரேச்சர் 30° இருக்குன்னு வச்சுக்கலாமே, இதுவே நம்ம ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஹீட் குடுக்குறீங்க, அப்ப இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்ப 45°, 50° அப்படி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்ப அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து டி அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர். ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வந்து நம்ம என்னது, இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்பா அப்படின்னு ஒரு புதுசா ஒரு டேர்ம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஆல்பா அப்படிங்கிற ஒரு டேர்ம், அது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை வந்து இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the increase in the resistivity per degree ரைஸ் in the temperature to its resistivity at 0°. இப்ப இது புரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, ரேஷியோ எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றேன். எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னா ஆல்பா கிடைக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த டேர்மை பார்த்துக்கலாம். அதுக்குள்ள புரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. இப்ப பாத்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க.
இப்ப வந்து கொஞ்சம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் டஃபா போகிறதுனால இத வந்து திருப்ப திருப்ப படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க ரோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ நாட். இது நம்ம புக்ல கொடுத்துக்கிற அதே ஈக்குவேஷன் தான் நான் எழுதுறேன். 1 பிளஸ் ஆல்பா இன்டு டி மைனஸ் டி நாட். இப்ப எனக்கு ஆல்பா மட்டும் வேணும். அப்ப நான் இந்த இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரோ நாட் 1 plus alpha t minus t naught is equal to rho into first நம்ம multiply பண்ணிக்கலாம். rho t is equal to இது multiply பண்ணுங்க. rho naught plus alpha rho naught into t minus t naught. rho t minus rho naught is equal to alpha rho naught t minus t naught. Okay. அப்ப இதை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா alpha is equal to rho t minus rho naught. இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து கீழே வந்துரும் பை ரோ நாட். இதுவும் கீழே வந்துரும் டி மைனஸ் டி நாட். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா டெல்டா ரோன்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா டெல்டா டீன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சேஞ்ச் தானே, அதனால தான். இப்ப நீங்க டெஃபினேஷன் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரோ பை ரோ நாட் இன்டு டெல்டா டி. ஓகேவா? இப்ப இந்த ஆல்பா இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு இப்ப சொல்லி பாருங்க ரேஷியோ ஆஃப் த இன்க்ரீஸ் இன் த ரெசிஸ்டிவிட்டி. இப்போ இது சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போ ரேஷியோ ஆஃப், அப்ப ரெண்டும் ரேஷியோ தானே. இப்ப நீங்க புக்கு கையில வச்சுட்டீங்கன்னா பாத்துக்கோங்க, ரேஷியோ தானே. ரேஷியோ ஆஃப் என்ன? இன்க்ரீஸ் இந்த ரெசிஸ்டிவிட்டி. இப்ப டெல்டா ரோ அப்படிங்கும்போது அங்க ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆயிருக்குமா ஆகாதா? ஆயிருக்கும். அப்போ இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு? பர் டிகிரி ரைஸ் இன் த டெம்பரேச்சர். இது வந்து ஒரு டிகிரிக்கு. ஓகே, பர் டிகிரி ரைஸ் இன் த டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். ஓகே, டு எதுக்கு அப்படின்னா டி நாட்ல என்ன ரெசிஸ்டிவிட்டியோ அது. ஓகேவா? இப்ப நம்ம இன்னொரு தடவை டெஃபினேஷன் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி. இப்ப பாருங்க, ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் த ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். மறுபடியும் இன்னொன்னு பாக்கி இருக்கே, பர் டிகிரி ரைஸ் இன் த டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். இதுதான் டி நாட் இருக்கும் பொழுது எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி இருக்குதோ டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். ஓகே, இப்ப சொல்லி பாருங்க ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் த டெம்பரேச்சர். ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி இருக்குது? டு ரெசிஸ்டிவிட்டி அட் டி நாட். ஓகே, அவ்வளவுதான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இது அடிக்கடி வந்து டெஃபினேஷன்ஸ்ல கேட்கும் பொழுது நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இது மனப்பாடம் பண்றதுக்கு. அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்ப இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிருச்சு. ஆல்பா கண்டக்டருக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆல்பா வந்து கண்டக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டக்டர்ஸ்க்கு வந்து ஆல்பா பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பா வந்து கண்டக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ். சப்போஸ் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம், அங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் வேக வேகமா மூவ் ஆகும் பொழுது கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா எலக்ட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதுற கொலிஷன் அதிகமாகுமா அதிகமாகாதா? கண்டிப்பா அதிகமாகும். கொலிஷன் அதிகமாச்சுன்னா ரிலாக்ஸேஷன் டைம் டவ் என்னாகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, அது குறைஞ்சு போயிடும். ஆனா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். என்ன பொல்யூஷன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ரிலாக்ஸேஷன் டைம் வந்து குறைவா இருக்குது, அதனாலதான். ரிலாக்ஸேஷன் டைம் குறைவா இருக்குன்னு எப்படி நம்ம சொல்லுவோம்? ரோஸ் ஈக்குவல் டு எம் நீட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ NE ஸ்கொயர் டவ். அப்ப இது குறையுது அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகும் தானே. இப்ப கண்டக்டர்ஸ்ல உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சு. ஓகே, இதுல நம்ம புக்ல வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டயக்ராம்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, பட் இந்த ஒரு ரவுண்டு தான் இங்க மேக்னிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, பெருசாக்கி கொடுத்துருக்காங்க.
ஏன் பெருசா கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்க, இது 0 கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகேவா? இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. எப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக 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 ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இது வந்து நீங்க மத்ததுக்கு போட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா டிக்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. செமிகண்டக்டர்ஸ்க்கு என்ன ஆகும்? செமிகண்டக்டர்ஸ். அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ்க்கு என்ன ஆகும்? இது வந்து டயக்ராம்ல ரெஃபர் பண்ணணும். நம்ம இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, சூப்பர் கண்டக்டர்ஸ். சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்க டெம்பரேச்சர் வந்து நீங்க 0க்கு கீழே குறைக்கிறீங்க. அப்படி குறைக்கும் பொழுது அதோட சூப்பர் கூலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப குறைக்கும் பொழுதே ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிரும், ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுச்சு அப்படின்னா ஈஸியா என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகுமா போகாதா? எலக்ட்ரான்ஸ் வந்து வேகமா ஃப்ளோ ஆகும். இப்ப நம்ம கரண்ட் கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கரண்ட் கேபிள்ஸ்ல நமக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகுது. அதே வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அண்டர் கேபிள்ஸ் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுல டெம்பரேச்சர் மட்டும் குறைச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ல எந்த விதமான லாஸ்மே இல்லாம நம்ம வந்து வீட்டுக்கு வோல்டேஜை கொண்டு வர முடியும். ஓகேவா? அதுதான் சூப்பர் கண்டக்டர்ஸ். ஆனா செமி கண்டக்டர்ஸ் அப்படி கிடையாது. இன்சுலேட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து குறைவா இருக்கும். ஆனா டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ரிலீஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாகும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாயிரும் செமி கண்டக்டர்ஸ்லயும் இன்சுலேட்டர்ஸ்லயும். ஓகே, அப்ப ரிவர்ஸ் இஸ் த எஃபெக்ட். இப்ப இது எப்படி ரெசிஸ்டிவிட்டி வந்து நமக்கு வந்து இது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அதுல ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்துதான் இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்துக்கோங்க. இது வந்து ரோல் தானே சொன்னோம். இந்த ஈக்குவேஷனை ரெசிஸ்டன்ஸ்ல சொல்ல போறோம் பாத்துக்கோங்க. அதேதான், மாறாம அதே ஈக்குவேஷன் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இங்க பாத்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் ஆர்ல நம்ம சொல்ல போறோம். எப்படின்னா நமக்கு ரோனா தெரியும், நான் உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். ரால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ அப்படின்னா ரால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ரோக்கு பதிலா நம்ம ஆர் சேஞ்ச் பண்ணா இந்த ஏ எல் இருக்கு பாத்துக்கோங்க. இங்கேயும் ஏஎல் வந்து கேன்சல் ஆயிரு. இங்க ஒரு ஏஎல் வரும், இங்க ஒரு ஏஎல் வரும் இல்லையா. அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு கேட்கோங்க. ஆர்ல எழுதணும் இந்த ஈக்குவேஷனை, நீங்க ஆர்ல எழுதணும் அப்படின்னு கேட்டோம்னா அதேதான், ரோட்டீன் போட்டிருப்பா, இங்க ஆர்டின் போடுங்க, அவ்வளவுதான். ஆர்டி இன்டூ ஆர் நாட் 1 பிளஸ் ஆல்பா இன்டூ டி மைனஸ் டி நாட். அதே ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து ஆருக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இஸ் ஈக்குவல் டு ரால் இல்லையா. அப்போ இந்த ரோக்கு பதிலா நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இப்படி சேஞ்ச் ஆயிரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அங்க வந்து ஆர்டி மைனஸ் இது அப்படியே நம்ம திருப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டி மைனஸ் ஆர் நாட், இங்க பாருங்க, ஆர்டி மைனஸ் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்டூ ஆர் நாட் டி மைனஸ் டி நாட். அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆர் நாட்டை இந்த பக்கம் கொண்டு போயிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆல்பாவோட வேல்யூ என்ன வரும்னா ஆர்டி மைனஸ் ஆர் நாட் பை ஆர் நாட் இன்டூ டி மைனஸ் டி நாட் அப்படின்னு வரும். இது வந்து டெல்டா ஆர்னு எடுத்துக்கோங்க. மேல டெல்டா ஆர்னு எடுத்துக்கோங்க, கீழே வந்து ஆர் நாட் இன்டூ டெல்டா டி அப்படி எடுத்துக்கலாம். அப்பளுக்கு நமக்கு இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்துருச்சா? எப்படி வரும் இந்த ஈக்குவேஷன்? வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் பை ஆர் நாட் இன்டூ டெல்டா டி அப்படி மாறி. ஓகேவா? நவ் இட் இஸ் கிளியர். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா செமி கண்டக்டர்ஸ்க்கு பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ், இது வந்து கண்டிப்பா 1 மார்க்ல எல்லா இதுலயும் கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுக்கோ. கண்டக்டர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும், செமி கண்டக்டர்ஸ்ல டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தான் கண்டக்டர்ஸ் நல்லாவே சொல்லியாச்சு. பாருங்க, செமி கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க, டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த செமி கண்டக்டர்ல இருக்கக்கூடிய இந்த பைண்டா இருக்கும் இல்லையா எலக்ட்ரான்ஸே, அதுல லிபரேட் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும், வெளியில வரக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? லிபரேட்டட் ஃப்ரம் த ஆட்டம்ஸ். ஓகேவா? கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும் இல்லையா. மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும் தானே. ஏன்னா நம்ம ஓம்ஸ்ல படிச்சிருக்கோம் பாத்துக்கோங்க.
V is equal to IR. இப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகுமா ஆகாதா? அதே மாதிரி தான் செமி கண்டக்டர் வித் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கறத நீங்க பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸ்ல அதிகமா படிப்பீங்க. ஏன் இங்க நெகட்டிவ் அப்படிங்கிற வேர்டு போடுறோம் அப்படிங்கறத விளக்கமா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸ் சொல்லும். செமி கண்டக்டர் லெசன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இத தெர்மிஸ்டர்ஸ் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? இப்ப பாத்துக்கோங்க. அதனால நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா? சிக்மா அப்படிங்கிறது வந்து கண்டக்டிவிட்டி, சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி. அப்போ 1/ρ அப்படிங்கிறது வந்து என்னது? n e ஸ்கொயர் டவு பை m. இதை வந்து இப்படி கூட எழுதலாம். ρ is equal to m by n e ஸ்கொயர் டவ். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ டவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும் தானே? அப்ப செமி கண்டக்டர்லயும் இன்சுலேட்டர்லயோ டிக்ரீஸ் ஆகும் தானே? அப்ப இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்க இனி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பார்த்துக்கோங்க. த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் எப்படி இருக்குது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர். இங்க பாருங்க, n-க்கு இன்வர்ஸா இருக்கு ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். இதுவே வந்து நம்ம கண்டக்டர்ஸ்ல என்ன கான்ஸ்டன்ட் சொன்னோம். n வந்து கான்ஸ்டன்ட் இதுல கண்டக்டர்ல. ஆனா டவ் வந்து டிக்ரீஸ் ஆகிறது. அதனால தான் இந்த ரோவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுல? கண்டக்டர்ல. ஆனா அதுவே செமி கண்டக்டர்லயோ இன்சுலேட்டர்லயோ டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா? நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி குறையும் தானே? என்னதான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரோவோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடும். ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே? அதை இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன்ஸ். ஓகே, இது சிம்பிளா இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. இன் மெட்டல்ஸ் இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன் டவு டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா n கான்ஸ்டன்ட். n வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். n இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எதுல? கண்டக்டர்ல. ஓகேவா? ஆனா செமி கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகிறது அதிகமாயிரும். எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இங்க பாருங்க, எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால டவ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகுது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான், அங்க ஒரு எலக்ட்ரான், அப்படி நிறைய எலக்ட்ரான்ஸ் உருவாகும். ஆனா போயிட்டே இருக்கும். கொலிஷன் வந்து குறைஞ்சிருக்கும். டவ் டிக்ரீசஸ் பட் இன்க்ரீஸ் இன் n டாமினன்ட் தேன் டிக்ரீசிங் டவ். இன்க்ரீஸ் இன் n, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த கொலிஷன் வந்து என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. அதை விட கம்மியா இருக்கிறதுனால. ஓகேவா? இப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு 50% அதிகமாகுதுன்னு வச்சுக்கலாமே. அப்ப அந்த இது வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அது வந்து 20% அப்படித்தான். அப்ப கம்பேர் பண்ணும்போது எது அதிகமா இருக்குது? n தானே அதிகமா இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிறது அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி என்னாகும்? குறைஞ்சு போயிடும். அதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 2 ப்ராப்ளம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க. இப்ப வந்து நமக்கு டைம் வந்து லெஸ் தேன் 1 மினிட் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்ப வந்து எக்ஸாம்பிள் 2.13ல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை போட்டு பாருங்க. ஜஸ்ட் இந்த எப்பவுமே 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. 2 டெம்பரேச்சர் கொடுத்தா டெல்டா டி இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப டெல்டா டி இன்வால்வ் ஆகுறது எது? இதுதான் டெல்டா டி. இதுதான் டெல்டா டி. அதே மாதிரி 2 டெம்பரேச்சர் கொடுத்து வச்சிருக்காரு. ரெசிஸ்டன்ஸும் 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளை கேக்குறாங்க. ஓகே, டிட்டர்மின் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 3 ஓம். 20 டிகிரி செல்சியஸ்ல 100 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்பா அவங்களே கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டிய அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நான் ஒன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேல வந்து டெல்டா ரோ இருந்தது, கீழே ரோ நாட் இருந்தது. அப்ப இந்த யூனிட் அடிபட்டு போயிருமா? இங்க ஒரு டெல்டா டி இருந்ததா? அதனால பர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து per degree Celsius. Coefficient of resistivity unit per degree Celsius.